திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபுராணம். திருவாசகத்தின் முதற் பகுதியான சிவபுராணம் மாணிக்கவாசகரால் பாடப்பட்டது. அது மிகச் சிறப்பு வாய்ந்த சைவ சித்தாந்தத்தை விளக்கும் நூல். பெயருக்கு ஏற்றாற்போல் சிவனை பற்றிய பழமையான புராணம்தான் சிவபுராணம். ஆதி குருவாகிய சிவபெருமான் தானே குருவாக தோன்றி நால்வருள் ஒருவரான மாணிக்கவாசகரை ஆட்கொண்டு திருவாசகத்தை இயற்றச் செய்தார். சிவபுராணம் சொன்னதும் சிவம், எழுதியதும் சிவம். திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவிலில் பாடப்பெற்றது. உலகம் பயன்பெறும் பொருட்டு இறைவன் எண்ணிலடங்கா லீலைகளை புரிந்து மனித பிறவியை கடை தேற்றுவதற்காக பல வழிகளை நமக்கு காட்டுகிறார். மனிதன் மீண்டும் பிறவாமல் முக்தி அடையவும், கிடைத்த இந்த மனித பிறவியை நல்ல முறையில் வாழவும், மன நிறைவுடன், மகிழ்ச்சியுடன், ஆரோக்கியத்துடன், செல்வ செழிப்புடன் நல்ல இல்லறம் வாழ்ந்து நிறைவான மனதோடு இறைவன் அடி சேர திருவாசகம் போன்ற நல்ல நூல்களை பொருள் உணர்ந்து மனதுருகி கண்ணீர் மல்கி அனுபவித்து பயில வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்வதற்கு குரு என்பவர் மிகவும் அவசியம். இந்த சிவபுராணத்தை அடியேன் நினைந்து கூற எனக்கு குருவாக இருந்த திருமதி தேசமங்கையர்க்கரசி அம்மா அவர்களுக்கும் சோசோ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாசகத்திற்கு விளக்க உரை நூல்கள் மிக மிக குறைவு. 2 தொகுப்புகள் தான் இருக்கின்றது. இதற்கு இந்த கருத்தாக இருக்கலாம் என்று பொருள் கொள்ளலாம். ஆனால் இதுதான் பொருள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதற்கு பொருள் சொல்லும் பொழுது அவரவர் மனதிற்கேற்ப பொருளும் புரிதலும் மாறுபடும். இன்னும் பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்தாலும் ஒவ்வொரு முறையும் புதிய பொருள் தரும் திருவாசகம். பக்தரின் பக்தியின் ஆழம் பொறுத்து புரிதலும் மாறுபடும். அனுபவம் தரும் தெளிவே நிஜம். எந்த ஒரு திருவாசக பாடல் பாராயணம் செய்யும் முன்பு நூல் பயன் படிக்க வேண்டும். சிவபுராணத்தின் நூற்பயன் நேரிசை வெண்பாவில் அமைந்துள்ளது. நூல் சிறப்பில் துவங்கி பின்வரும் 95 வரிகளுக்கும் ஒவ்வொன்றாக பொருள் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். நூல் காப்பு. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நூல் பொருள். நம்மிடையே பிறவிகள் தோறும் சூழ்ந்திருக்கும் பாவங்களையும் நோய்களையும் நீக்கி அல்லல்களை அறுத்து மாறாத இன்பம் தரும், வரையறை இல்லாத ஞானத்தையும் தரும் தேன் போன்ற இந்த திருவாசகம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.